ஸோ எங்களுக்கு அந்த ஃபேவரட்டான அந்த கருப்பு சாங் இருக்குல்ல, அது பயங்கர வைரல் ஆச்சு. அது எப்படி நீங்கள் தம் கட்டி பாடுறீங்க? எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அந்த பாட்டு? 2 நாள் தான். 2 டேஸில் பாட்டீங்க. எங்களுக்காக ஒரு 4 லைன். ஏன் கருப்பன் வாராண்டா, ஏன் கருப்பன் வாராண்டா, 4 படி ஏறி நின்று நாடி கொடி அறுத்துருவான், 6 படி ஏறி நின்று ஆளை தூக்கிடுவான், 8 படி ஏறி நின்று 8 கருத்துருவான், 10 படி ஏறி நின்று பாவக்கரை தீர்த்திருவான், அடிமேல் இடியா இறக்கி இறக்கண அழுத்துருவான், 18 அடி மேல் அணிந்து பாருங்கும் காத்து நிற்பான். அந்த ஓப்பனிங்கில் அது சொல்லுவாங்கல்ல, 18ஆம் அடி, அது என்ன சொல்லுங்கள், ஸ்லோவாக சொல்லுங்கள். ஏ வேலாயுத பறவைக்காளி, மலையாள கருப்பா, சந்நியாசி முன்னோடி பேச்சியம்மா, மாங்கல்ய காளி, 3 கன்னிமார்கள், பைராகி மாரியம்மா, பூமாரி காமாட்சி, கோவர்தன அழகிய முனி, இருமுடி காளி பாண்டிமணி. போடுங்க ஒரு ஸ்பீடாக அடிங்க, ஒரு 2x ஸ்பீடில். வேலாயுத பறவைக்காளி, மலையாள கருப்பா, சந்நியாசி முன்னோடி பேச்சியம்மா, மாங்கல்ய காளி, 3 கன்னிமார்கள், பைராகி மாரியம்மா, பூமாரி காமாட்சி, கோவர்தன அழகிய முனி, இருமுடி காளி பாண்டிமணி. எங்க 18ஆம் படி கருப்பா. வா கை கொடுமா, சூப்பர். எவ்வளோ என்ன இது, வீட்டில் எத்தனை வாட்டி இதை பாடி பாடி ப்ராக்டிஸ் பண்ணீங்க? 5 தடவை இருக்குண்ணா. அவ்வளோதான். அது வந்து எனக்கு எப்படின்னா, நான் சாங்கை வந்து அவ்வளோவும் கேட்க மாட்டேன். இப்போ வந்து ஒரு சாங் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்னா, நான் ட்ரைனர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா 100 தடவை கேட்கணும், அவ்வளோலாம் கிடையாது. ஒரு 10 தடவை தான் நான் கேட்டிருப்பேனே. ஐயோ, பிரேக் தி ரூல்ஸ். அவங்க என்ன சொல்கிறது, நம்ம பண்ணுறதா? அப்படி இல்லைன்னா, நான் வந்து கேட்கணும்னு நினச்சாலும் நான் அவ்வளோ கேட்டால் கொலாப்ஸ் ஆகிடும், சாங் கொலாப்ஸ் ஆகிடும். எது எந்த இடத்துல வருதுன்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் கொஞ்சம் இதாகிடுவேன். ஃபஸ்ட்டு வந்து நான் 10 தடவை தான், ஏன்னா 9 தடவை 5 தடவை அப்படி கூட பாடி நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அப்படி தான் நான் கேட்பேன். ஏன்னா வந்துட்டு அடிக்கடி இப்படி ஆகிடும், அப்புறம் கொலாப்ஸ் ஆகிடும், குழம்பிடுன்றனால வேணாம் அப்படின்னு வேணான்ட்டு அப்படியே சும்மா எப்பயாவது தான் கேட்குவேன். ஆனால் கேட்டால் மைண்ட் அதில் தான் இருக்கும், வேற எங்கே இருக்காது, அப்படி கேட்பேன். இந்த சாங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 5 தடவை கேட்டேன். அந்த இதை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி வச்சு 5 டைம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் லிரிக்ஸ் எல்லாம் வந்து எழுதி வச்சுருக்கேன். அதை ஒரு தடவை படித்து சொல்லிவிட்டு, இப்போ படித்து சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாட்டோட வந்து தான் ப்ராக்டிஸ் பண்ணேன் அந்த லிரிக்ஸ். சூப்பர்.